ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவனே துதிக்கிறோம். உன்னதமான தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே நீ துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே நீ துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் நீ துதிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவரே நீ துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை, என்னாலும் மகிமை, இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை, சதா காலங்களிலும் மகிமை. உன்னதத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியாதே நாமத்தின் ஆதரவே, ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியாதே நாமத்தின் ஆதரவே. வானதூத சேனைகள் மனோகர
என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே. அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே. அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போனா காத்திடுவேன் என்றனரே. கண் விழி போனா காத்திடுவேன் என்றனரே. முச்சடி போல பற்றிடுமே. மோசமடையாய் நீ முற்றிலுமே. முச்சடி போல பற்றிடுமே. மோசமடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரவில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரவில் தோன்றுவாரே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ. வியாகுலம் உன்னை விரட்டிடினோ. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ. வியாகுலம் உன்னை விரட்டிடினோ. வஞ்சனையான இப்பாத்தளமே வஞ்சிக்குமே உன்னை தந்திரமா. வஞ்சனையான இப்பாத்தளமே வஞ்சிக்குமே உன்னை தந்திரமாய். வாஞ்சித்திடாதே மோசமான இப்பாத்தளத்தை. வாஞ்சித்திடாதே மோசமான இப்பாத்தளத்தை. சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும். கர்த்தரே என் கட்டுக்கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். மனம் திறந்தருளும் பல கதங்களை திறமதில் வானவரை ஞானமுள்ள வல்ல குருநாதரே. என்னிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நோற்றிடும். இன்னும் இன்னும் ஈசனே உங்கள் வரங்கள் ஈந்திடும். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் இப்பரும் காவலும் நீரே.
கண்மலையும் மீட்பரும் காவலும் நீரே மனத்திறந்தருளும் பல தரங்களை நேரமதில் மாணவர் ஞானமுள்ள பல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தூய ஆடம்பரமுற்றும் சுட்டரிக்க வேணுமே தயவு தாழ்மையினாவி தந்தருள வேணுமே மாயமான யாவி நின்றும் மனமதை வேணுமே ஆயரே அடியார்களின் அடைக்கலமே ஆயரே அடியார்களின் அடைக்கலமே மனத்திறந்தருளும் பல கணங்களை நேரமதில் மனவரை ஞானமுள்ள பல்ல குருநாதர் எனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அதிகம் வந்து அமிழ்ந்து அனுதினம் புதிய புகழாலும் புகழ்ந்துமை போற்றிட அதிசயமே அகத்தி குறைகள் அகற்றிய இது சமயம் உன்னத பல நிந்திடும் இது சமயம் உன்னத பல நிந்திடும் மனத்திறந்தருளும் பல கணங்களை நேரமது மனவர ஞானமுள்ள பல்ல குருநாதர் எனிலும் மதுரம் திவ்ய என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நீந்திடும் இன்னும் இன்னும் ஈஸ்வரேவும் நல்வரங்கள் நீந்திடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பரும் காவலும் நீரே கண்மலையும் மீட்பரும் காவலும் நீரே மனத்திறந்தருளும் பல கணங்களை நேரமது கணவர ஞானமுள்ள பல்ல குருநாதரே எனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எனிலும் மதுரம் திவ்ய தூய ஆடம்பரமுற்றும் சுட்டரிக்க வேணுமே தயவு தாழ்மையினாவி தந்தருள வேணுமே மாயமான யாவி நின்றும் மனமதை வேணுமே ஆயரே அடியார்களின் அடைக்கலமே ஆயரே அடியார்களின் அடைக்கலமே அதிகம் அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய புகழால் புகழ்ந்துமை போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றிய இது சமயம் உன்னத பல நிந்திடோ இது சமயம் உன்னத பல நிந்திடோ மனத்திறந்தருளும் பல தரங்களை நேரமதில் மனவர ஞானமுள்ள பல்ல குருநாதர் எனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அல்லேலூயா ஆரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ ஆரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே இயேசுவே அப்பரேஸ்வரே சாரோனி ரோஜாவும் லீலி புஷ்பமுமா அதிதாயிரங்களில் சிறந்தோ அதிதாயிரங்களில் சிறந்தோ அவர் இடதுகையன் தலைகி பல கரத்தாலே தேற்றுகிறார் அவர் இடதுகையன் தலைகி பல கரத்தாலே தேற்றுகிறார் அவர் நேசத்தால் சோகமானே மேல் பறந்த கொடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானே மேல் பறந்த கொடி நேசமே இயேசுவே ஆத்மலேஸ்வரே சாரோனி ரோஜாவும் லீலி புஷ்பமுமா அதிதாயிரங்களில் சிறந்தோ அதிதா
அல்லேலூயா. இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே. இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே. புவி யாத்திரை தீர்ந்திடும் போதே பரலோகம் அழைத்திடுமே. புவி யாத்திரை தீர்ந்திடும் போதே பரலோகம் அழைத்திடுமே. எந்த வாஞ்சை உயர் சீயோ, என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தம் வேறில்லையே. பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தம் வேறில்லையே. அங்கு சேர்த்து அவர் முகம் காண்பே, அவள் தீர அணைத்துக் கொள்வே. அங்கு சேர்த்து அவர் முகம் காண்பே, அவள் தீர அணைத்துக் கொள்வே. அங்கு சேர்த்து அவர் முகம் காண்பே, அவள் தீர அணைத்துக் கொள்வே. அங்கு சேர்த்து அவர் முகம் காண்பே, அவள் தீர அணைத்துக் கொள்வே. அங்கு சேர்த்து அவர் முகம் காண்பே, அவள் தீர அணைத்துக் கொள்வே. அங்கு சேர்த்து அவர் முகம் காண்பே, அவள் தீர அணைத்துக் கொள்வே. அங்கு சேர்த்து அவர் முகம் காண்பே, அவள் தீர அணைத்துக் கொள்வே. அங்கு சேர்த்து அவர் முகம் காண்பே, அவள் தீர அணைத்துக் கொள்வே. இயேசுவே அப்பா, நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவரப்பா. தகுதிப்படுத்துங்கப்பா. நல்லவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டவன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டவன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. நேர்வழியா என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. நேர்வழியா என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. காரியம் பார்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி. காரியம் பார்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டவன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டவன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டவன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை
கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, பாதங்கள் சறுக்கின வேளையில் அதனாத கரம் நீட்டி தாங்கினி, பாதங்கள் சறுக்கின வேளையில் அதனாத கரம் நீட்டி தாங்கினி, மரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழாவற்றி, மரமெல்லாம் நீக்கினா நம்மை பாடி மகிழாவற்றா, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே, இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே, அப்பா என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே, அப்பா இதை விட வேற எந்த பாக்கியம் வேணும் இயேசுவே, கடைசி மட்டும் உம்முடைய பிள்ளையாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார், சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார், சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், சிங்கக்கபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே உன்னை காப்பவர், அவரே உன்னை காண்பவர், சிங்கக்கபியோ சூளை நெருப்போ இயேசு நம்மை காத்திடுவார், விசுவாசத்தோடு சிங்கக்கபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார், சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார், சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார், சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், சிங்கக்கபியோ சூளை நெருப்போ
நம்மை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு நம்மை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் உன்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு உன்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆமே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே நம்மை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுமா, சூளை நெருப்போ இயேசு நம்மை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியிலோ சூளை நெருப்பிலோ இயேசு நம்மை காத்திட்டாரே. சிங்கக்கெபியிலோ சூளை நெருப்பிலோ இயேசு நம்மை காத்திட்டாரே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் உனக்காக செய்பவர் உன்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் நமக்காக செய்தாரே, நம்மை அதிசயமாய் வழி நடத்தினார். அற்புதம் நமக்காக செய்தாரே, நம்மை அதிசயமாய் வழி நடத்தினார். அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு நம்மை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு உன்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு உன்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். இயேசுவே, நீங்க நல்லவரப்பா, எல்லா சூழ்நிலையிலும் கூடவே இருக்கிறீங்கப்பா. உலகம் கைவிட்டாலும் எல்லாரும் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்கப்பா. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. எல்லாரும் வீடுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்க நல்லவர் ஆண்டவரே. இயேசப்பா, நாங்க உங்களை உண்மையா நேசிக்கிறோம்ப்பா. வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே, வாஞ்சிக்கின்றே முத்தம் செய்ய. வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே, வாஞ்சிக்கின்றே முத்தம் செய்ய. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க. எங்கள் பிதாவே தேவகுமாரன் நீர் வாழ்க. பரிசுத்த ஆவியே வருக, எம்மை பரிசுத்தம் செய்ய நீர் வருக.
சோதரிப்போம். சோதரம் 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 மீதியான ஆராதனை கத்திர நமக்கு ஆசீர்வதிக்கிறபடியாக கத்திரை சோதரிப்போம். ஆசிரியர் சங்கீத மொழிக்காக கத்திரை சோதரிப்போம். செய்தி வேலைக்காக கத்திரை சோதரிப்போம். பிதா குமாரன் பசுத்தாவியாக திரிய தேவனே நாம் சோதரப்படும். சோதரம் சோதரம் நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறபடியா தம்முடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தபடியாக கத்திரை சோதரிப்போம். சோதரம் 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. சங்கீதம் வாசிப்போம். 138 சங்கீதம் 138. உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தோ தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். சற்று நேரம் நாம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கொரோனா வைரஸ் நிமித்தம் ஆராதிக்க முடியலை. அவரவர் வீடுகளில் ஆராதிக்க வேண்டியிருக்கிறது. ஆராதனை ஸ்தலங்களிலும் குறிப்பிட்ட நாம் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குடும்பத்தாரும் நாம் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஒரு விடுதலை வேணும். ஜனங்களுக்குள்ள மனம் திரும்புதல் வேணும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜனங்கள் மனம் திரும்பணும். கொரோனா வைரஸை அழிவது ஆண்டவர் சந்தோஷம் இல்லை. மனம் திரும்பணும் ஜனங்கள். சோதரம். ஆனால் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுவோம். நம்முடைய மனம் திரும்பலுக்காக. சோதரம் தேவ பிள்ளைகளானாலும் மனம் திரும்பணும். ஊழியர்களானாலும் மனம் திரும்பணும். சோதரம். பாவிகள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்னும் பாவத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் அழைக்கப்படாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும். நம்ம அனுசமத்தில் பாரத்தோடு சற்று நேரம் ஜெபிப்போம். அல்லேலூயா சோத்திரம். ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே ஜனங்களின் ரட்சிப்புக்காக நோக்கி பார்க்கிறோம். நாளில் ஆண்டவரே கொரோனா வைரஸ் நிமித்தம் ஜனங்களுக்குள்ளே பலவிதமான பயன்களப்பா. எத்தனையோ பேர் தற்கொலையே பண்ணியிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே ஊரடங்கு சட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. சில ஆண்டவரே மாவட்டங்களிலே முழு ஊரடங்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்காங்க ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வைரஸ் முற்றிலுமாக நின்று போக கிருபை செய்யுங்கப்பா. தமிழ்நாட்டில் நின்று போகட்டும் ஐயா. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டவரே சோதனைக்கிற மாநிலங்களிலும் ஆண்டவரே சோதனைக்கிறோம் ஐயா. ஐயா கொரோனா வைரஸ் நிமித்தம் உள்ள பாதிப்பு அது ஆண்டவரே அது அப்படியே முறியடிக்கப்படட்டும் ஐயா. அது முற்றிலுமாக நின்று போகட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. நீங்கள் கட்டளையிட்டால் போதும் ஐயா. இந்தியாவில் முழுவதும் நின்று போகும் ஐயா. முழு உலகத்தில் அது நின்று போகும் தகப்பனே. நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே பாதிப்பு வேண்டாம் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஐயா. உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே கிருபை நாட்களை தந்து கொண்டிருக்கிறீங்களே. ரட்சிய நாட்களை தந்து கொண்டிருக்கிறீங்களே. ஆண்டவரே வேத வாக்கியங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அறுவடைக்காக ஜெபிக்கிறோம். ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. பின்மாரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலும்புகள் உயிரடைமான்னு கேட்ட பொழுது ஆண்டவரே அது சோதரிக்கிறாய் மக்கள் தெரியும் சொன்னார் ஐயா. எல்லாம் உயிரடைந்தது ஐயா. ஆண்டவரே மகா சேனையார் என்றார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படி போல எப்படிப்பட்டவரை நீர் மாற்றுகிற தேவன் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்வாரி அன்பால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவ உணர்வை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, சோதரிக்கிறோம் ஐயா. குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழங்கால்கள் முடங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாவுகளுமே அறிக்கை பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சோதரிக்கிறோம். ஜீவசில பெயர்கள் எழுதப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆத்துமக்களை ரட்சித்து ஆண்டவரை தம்முடைய சபையில சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆத்துமக்களை ரட்சித்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் வல்லமை கட்டப்பட ஜெபிக்கிறோம். ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளுக்குள் உள்ள குறைபாடுகள் மாறட்டும் ஆண்டவரே. அவரவர் தன் பிள்ளைகளை உணர உதவி செய்யுங்க ஐயா. கிறிஸ்தவ குலங்களுக்குள்ள ஆவிக்குரிய குலங்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமையை தாங்கப்பா. உபதேசத்தில் ஜீவியத்தில் குறைபாடுகள் மாறட்டும் ஆண்டவரே. குறைபாடுகள் மாறட்டும் ஐயா. சபையை பரிசுத்தப்படுத்துங்க. சபைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. சபைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்துதிக்கிறோம் ஐயா. அற்புதங்கள் வல்லமையாக நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, பலத்த கிரியை தேவன் நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் கூடின அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. பரிசுத்த ஆவியோட கிரியை வல்லமையாக நடக்க வேண்டும் ஐயா. அற்புதங்கள் நடக்கணும் ஐயா. வரங்கள் வெளிப்படணும் ஐயா. ஆண்டவரே, பலத்த காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் ஐயா. ஜனங்கள் நாடி தேடி கொண்டே வரணும் ஐயா. ஆண்டவரே, பாதத்தில் ஜனங்கள் நாடி வரணும் ஐயா. போய் தேடி வரணும் ஐயா. போய் அண்டி கொள்ள வேணும் ஐயா. கர்த்தர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மாறான தடைகளை மாற்றுங்கப்பா. சாத்தான கிரியை அழிக்க வெளிப்பட்டீங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டீங்களேப்பா. இப்படி கிரியைகளை அழிப்பதற்காக ஸ்தோத்திரம். சாத்தான கிரியை அழிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. சாத்தான கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்த காரியங்களை தேவன் செய்வதற்காக ஸ்தோத்திரம். பின்மாரியை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆவிக்குரிய பெருமழைக்காக ஸ்தோத்திரம். பூமிக்குரிய மலைகளை தந்தீங்களே, ஆவிக்குரிய பெருமழை பெய்யட்டும். ஆவிக்குரிய பெருமழை பெய்யட்டும் ஐயா. பின்மாரி பெய்யட்டும் ஆண்டவரே. கல்வாரி அன்பு உள்ளங்களிலே ஊற்றப்படட்டும் ஐயா. உம்மை அறியாத ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளட்டும் ஐயா. உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை அறியாத மக்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் சிந்திக்கும்படியாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னார். பாருங்க, கர்த்தர் மனிதர்களுடைய செய்கையை மனதிலே வைத்திருக்கிறாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை காண்கிற தேவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய செய்கையை அவர் கவனிக்கிறார். மனிதர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, தெய்வ பயம் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் அவர் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போ அதை அவர் சிந்திக்கிறார். என்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சிந்திக்கிறார். எப்பவுமே என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ன அப்படியே சொல்கிறார். 139 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவருக்கு மறைவாக எங்குமே நம்ம இருக்க முடியாது. எல்லாம் கவனிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய நிறைவெல்லாம் தூரத்தில் இருந்து அவர் அறிகிறார். என்ன பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் நம்ம அவருக்கு மறைவாக இருக்க முடியாதான். எல்லாம் அந்த பார்த்துக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாருங்க, நாம் அதை நினைத்து தான் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டி இருக்கிறது. கர்த்தர் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நம்ம சத்துருவா இருக்கிறவங்களுக்கு தாகமாக இருந்தால் தண்ணி கொடுக்கணுமா, அவங்க பசியாக இருந்தால் ஆகாரம் கொடுக்கணுமா? சோத்திரம். அப்படி செய்யும்போது அந்த செய்கை எப்படி இருக்குமா, இந்த அக்னி தழல் கப கபன்னு இருக்குமா அடுப்பில், அதை தூக்கி அவங்க தலையில் தட்டினா எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க பாத்திரமா இல்லை, நம்ம சத்துருக்களா இருக்காங்க, விரோதிக்காங்க. நாம் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பாத்திரமும் இல்லை. ஆனாலும் நாம் நன்மை செய்யும்போது அது அப்படித்தான் காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்க, கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிற தேவனம். கர்த்தருக்கு மகிமை, சோத்திரம். நமக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்குமே அவர் பலன் அளிக்கிற தேவன் தான். எரேமியா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் ஏன் எல்லா மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், ஏன் அவங்களை கவனமானவர் கண்ணோக்குகிறார். சோத்திரம். வாசிப்போம். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பாருங்க, அவரவருக்கு ஆண்டவர் அவருடைய செய்கைக்கு தக்கபடி பலனளிக்கிற ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு செய்கை ஆண்டவர் கவனிக்கிறார். பழைய பாட்டில் ஒரு ராஜா ஒரு 70 பேரையா அந்த விரல்களெல்லாம் வெட்டி விட்டார. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். பெருவிரலெல்லாம் வெட்டி விட்டார். அதே போல ஆண்டவர் அவருக்கும் செய்ய வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. செய்கை சோத்திரம். அவருக்கு மனசுல ஒன்று வச்சிருக்கிறார், மனசுல வச்சிருக்கிறார். இப்போ ஆபிரகாம் எடுத்து பார்த்தோன்னா நேரம் ஆப்போசிட்டா இருக்கு. பாருங்க, வயதான காலத்தில் 100 வயசுல கிடைச்ச ஒரே மகன் ஈசாக்கு. அந்த ஈசாக்கை 4 வயதாகும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, மோரியா மலையை போட்டு பலியிடு. சும்மாவா சொல்றாரு? அதுவும் அந்த 22ஆம் வசனத்துல, இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு வசனத்தை வாசித்தோம்னா, சாதாரண மனுஷனை சொல்லிவிடுவாங்க, ஆசை காட்டி மோசம் செஞ்சு விட்டோம் அப்படிம்பாங்க. பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்லி காட்டி அவர் கீழ்படுகிறாரான்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு. பாருங்க, அந்த 22ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் பாருங்க என்ன அழகா சொல்றார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இவ்வளவுதான் ஆண்டவர் சொன்ன உடனே எப்படி ஆண்டவர் தான் பேசுறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு திட்டமா. அதனால இவர் என்ன செய்யறா தெரியுமா, நான் மனசுல திட்டம் போட்டேன். சாராகிட்ட சொல்லக்கூடாது, ஒரு வயதான பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படி இப்படியே பேசுவார் அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க. அப்படின்னு சொல்லலை, வேலைக்காரங்கன்னு சொல்லலை, அவங்களும் விட மாட்டாங்க. சோத்திரம்.
இதுக்காக நான் மோரியா மலையில் பலியிடம் போகணும்னு சொல்லி தாராளமாக சொல்லிட்டு ஈசாக்குன்னு சொல்லலை. வேலைக்காரனும் கூட்டு போகிறாரு. வேலைக்காரனும் குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே வேலைக்காரன் நிப்பாட்டிட்டார். நீங்கள் வராண்டாம், நானும் ஈசாக்கு பலியிட்டு வரேன்னு சொல்லி போகிறாங்க. ஈசாக்கு பலியிடணும், எரித்து சாம்பலாக்கணும். அதுக்கு எவ்வளோ விரை வேணும், அந்த விரைலாம் சொல்லிட்டு வந்து ஈசாக்கு பாருங்க. உண்மையாகவே அங்கே போய் பிடிச்சி கட்டி பலியிட போகிறாரு. ஆண்டவர் தடுத்து ஆட்கொண்டார். பாருங்க எவ்வளோ மனசு பாருங்க. அது எப்போ எழுதி போனாரா? அதிகாலையில் ஆண்டவர் சொன்னதை செய்யறதுக்கு அப்படி உற்சாகமாக இருந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் சவுலுக்கு மனசில் அப்படின்னு சொல்லி அதுபோல அவர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் சிறையில் கீழே தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உங்களை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிட்டு. மனசு ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்போ நம்ம ஆண்டோட வருகையில் ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ரூபமே மாறிடும், தேவ சாயம். ஆனால் இப்போ மறுரூபமாகிறது எப்படின்னா மனசு அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். ரோமர் 12:2 இப்போ நமக்கு மறுரூபமாக வேண்டியது மனசு தான். மறுரூபமாகிட்டே வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்கள் மனம் திரும்ப வேண்டாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், ஊழியக்காரராக இருந்தாலும், நீதிமான்களாக இருந்தாலும் மனம் திரும்ப அவசியம் உள்ளவங்க மனம் திரும்ப மனம் கொள்ளணும், ஆசைப்படணும், விரும்பணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை. முத்தனை சொன்னாரு, ஏய் தொடர்ந்து வேலை செய்கிறாரு சோதரம். அவன் நான் போக முடியாட்டான். இன்னொரு மகன் சொன்னாரு, ஏய் தொடர்ந்து வேலை செய்கிறான், தொடர்ந்து வேலை செய். அவன் போறப்பா நான் செய்யறப்பா அப்படின்னா. ஆனா கடைசி நடந்தது என்ன, போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவருக்கு மனஸ்தாபம் உண்டாயிட்டான். ஐயா அப்பா சொன்னதுக்கு இப்படி சொல்லிவிட்டோமே, மனஸ்தாபம் கொண்டு போய் செய்யறான் தொடர்ந்து வேலை. இவன் பெருசா சொன்னதுக்கு சரிப்பா போறப்போ செய்யறப்பான்னவே செய்யவே இல்லை. பாருங்க, மனஸ்தாபப்பட்டு செய்தவர் தான் ஆண்டவர் அதை பாராட்டி சொல்றாரு. அப்படி போல நாமும் கூட நம்ம குற்றங்களுக்காக மனஸ்தாபப்படணும், மாறிக்கிட்டே வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை. மனசில் நம்ம போயிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் பாராட்டி சொல்கிற காரியத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அந்த நாத்தான் வேலை பார்த்து பிலிப்பு சொல்ற 45 வசனத்துல கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல் சொல்றது பாருங்க, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றார். அவர் வந்தார். இயேசுடத்துல வந்து விட்டார். இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவருக்கு இயேசு சந்திக்க வர விருப்பம் இல்லை. அங்க சொல்லும் போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொல்றாரு. அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக குடும்பம் அப்படின்னு கேட்காரு. ஆனா நீ வந்து வாரங்கள் நேரடியா இயேசுவை வந்த உடனே அங்க இயேசுவை சொல்றாங்க, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி சொன்ன உடனே நாத்தான் சொல்றாரு, நீர் என்னை எப்படி அறிவி அப்படின்னு கேட்காரு. இயேசு அவர்கள் சொல்றாரு, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று சொல்றாரு. உடனே நாத்தான் சொல்றாரு,
இப்பதான் சொல்றது, நபியே நீர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா, நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். இயேசு அவனுக்கு பிரயோஜனம், இயேசுவுக்கு பிரயோஜனமாக அத்திமரத்தின் கீழே அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று உன்னை கண்டேன் என்று உனக்கு சொன்னதினாலே நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் பெரிதானவளை காண்பாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அங்கே அந்த நாத்தார்வலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஜீவித்தின் ஒவ்வொரு பகுதியும் கவனிக்கிறார். சோத்திரம். இப்போ நம்ம ஏனோக்கு அவர் தேவனால் எடுக்கப்பட்டாருன்னா அவரை ஜீவித்தை கவனிச்சுட்டே இருந்தார். அவர் எடுத்துக்கொள்ள முன்னதாகவே ஏனோக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவர் என்று அவர் சாட்சி பெற்றார். பாருங்க, அப்படி அவர் கவனிக்கிறார். நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வருகையை எதிர்நோக்கி ஜீவிக்கிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோத்திரம். அப்ப நாம கூட கர்த்தருடைய வருகையில போக வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானவர் என்று ஒரு சாட்சி நமக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, ஒரு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னா தேவன் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அவருடைய பார்வையோட ஜீவியம் ஆண்டவருக்கு அவ்வளவு உகந்ததா இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட நாம் சோத்திரம் ஆண்டவருக்கு பாத்திரமா இருக்க வேண்டியிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் அனுபவம் ரொம்ப பெற்றிருக்க மாட்டாங்க. நான் எதை சொல்கிறேன்னா, கொர்நேலியு என்பவர் ஆண்டவர் நியமித்த வேத வசனத்தின் ஒழுங்குகளின்படி சரியாக அனுபவம் பெற்றவர்னு சொல்ல முடியாது. ஆனால் பாருங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமோ, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவர் எப்படி இருந்தாரா? தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. பயந்தாலே என்ன? பொல்லாப்புக்கு, பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, அசுத்தத்துக்கு எல்லாம் விலை நடப்பான். அப்படி நடந்தார். தன்னை சுத்தமாக காத்துக்கொண்டார். தேவனுக்கு பயந்து அவர் வாழ்ந்த மாத்திரம் இல்லையா, வீட்டாரே வாழ வச்சாராம். பாருங்க, அவ்வளவு பக்தியில ரொம்ப விசேஷமா இருந்திருக்காரு. தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து பாருங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தார். பாருங்க, இந்த சாட்சி வேதத்துல நம்ம குறிப்பிட்ட இடத்துல தான் வாசிக்க முடியும். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம குறிப்பிட்ட இடத்துல வாசிக்க முடியும். ஆண்டவரே சொன்னார், நீங்க சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா ஒரு 84 வயது விதவை ஆலயத்தோடு நீங்காம எப்போதும் ஆராய்ச்சி இருந்தாங்க, ஜெபிச்சுட்டு இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். இங்க இவரை பற்றி அப்படி சொல்லியிருக்க அருமையா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். இவர் அவர் கம்மிக்காம இருப்பாரா? ஆண்டவர் இவர் மேல கவனம் வைத்தார், அவர் மேல கண் வைத்தார், கண் நோக்கினார். சோத்திரம். இவ்வளவு பக்தியா இருக்கிற அந்த கொர்நேலியுவை நாம அந்த பாவமன்னிப்பு சந்தோஷத்தோடு கூட ஞானஸ்நானம் பெற வைக்கணும், பரிசுத்தாய் பெற வைக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு விருப்பம். அதனால ஆண்டவர் பேசுறாரு அவர்கிட்ட. பாருங்க, அவர் ஜெபிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுறாரு. 1ஆம் நேரத்தில் பேசுறா சொல்லப்பட்டிருக்கு பகல்ல. நீ அதாவது அது 3ஆம் வசனத்தை வாசிக்குமா? பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தேவதூதன் கூடுறார். பிரத்யட்ச தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்ன? அப்பொழுது அவர் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக
அவர் சந்தையில் வந்து எட்டி இருக்கு, ஒன்று கூட மறக்க மாட்டாராம். எளிதில் திருப்பாரு ஆண்டவர் நம்முடைய நற்கரிகளெல்லாம் எழுதி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒன்றும் மறக்க மாட்டாராம். கர்த்தருக்கு மகிமை. இப்போ ஆண்டு சமூகத்தில் இதெல்லாம் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. நீ செய்ய வேண்டியதை அவன் சொல்லுவோம். கூப்பிட போற இடத்துல கூப்பிட போற ஆட்கள் சொல்ற சாட்சியம் மாத்திரம் வாசிக்க ஜெபம். அப்போ சிலர் 10:22. அப்பொழுது பேதுரு இல்லை 22. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இப்படி கொஞ்சம் பார்த்தோம். உலகத்துடைய நல்ல செயல்களையும் பார்க்கிறார், தீய செயல்களையும் பார்க்கிறார். பலனளிக்கிற ஆண்டவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது எல்லா ஆண்டவர் கவனிக்கிறார். சோதரம். அதனால நாம அவர்களை இப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனிக்கிறார்கள் நிலைமையில நம்ம நம்முடைய ஜீவியத்தை அமைத்து கொண்டோம். ஆனால் அதன் பலனை இம்மையிலும் நாம் பெறுவோம், மறுமையிலும் பெறுவோம். சோதரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எஸ்தர் புத்தகத்துல பலன் கொடுக்காத பார்த்து ராஜா அப்பதான் மொர்தெகாய்க்கு பலன் கொடுக்கிறார். அவ்வளவு ராஜா கனவுணவருக்கு மனுஷனுக்கு என்ன கூட செய்யப்படணும். ஒரு ராஜாவே அப்படி பலன் கொடுத்தாருன்னா ராஜாதி ராஜா பலன் கொடுக்காம இருப்பாரா? இம்மையிலும் பலனளிப்பார், மறுமையிலும் பலனளிப்பார். அனுபவம் உள்ள வயசானவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதன் அன்னை கேட்பான், தெய்வம் நின்று கேட்பாரு. அதனால கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம யாருக்கும் எந்த தீமை செய்ய வேண்டாம். பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் அன்பா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், மன்னிக்கிறவங்களா இருக்கணும், விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கணும், ஆண்டவர் பிரியமா இருக்கணும். அதான் நாம செய்ய வேண்டிய காரியம். ஜெபமா அல்லேலூயா. நம் தேவனோடு ஐக்கியப்படுவோம். எல்லாரும் நாம் தேவனோடு ஐக்கியப்படுவோம். சற்று நேரம் தேவ சமூகத்தில் ஆண்டு வசனத்தை நாம் தியானித்தோம். சிலுவை சுமந்தவராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தவராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் கருவை துதிப்போம், சிந்தை சுகத்திலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் கருவை துதிப்போம், சிந்தை சுகத்திலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லாது கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை விடலாம். சொந்த பந்தங்கள் சொல்லாது கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை விடலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று எண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று எண்ணிடுவே. Alleluia, alleluia, alleluia,
இயேசுவே சாவும் ஞாபகமே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே கிருபை தருகிறார் மிருகா வாழ்கிறே அதை நித்தமும் காத்து கொள்வே கிருபை தருகிறார் மிருகா வாழ்கிறே அதை நித்தமும் காத்து கொள்வே ஹல்லேலூயா 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 இயேசு தங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இயேசு தங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா 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 சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமோ பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமோ ஹல்லேலூயா 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 இயேசு தங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இயேசு தங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா 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 விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே மண்ணின் வாழ்வையும் குப்பையிடுகிறே விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே மண்ணின் வாழ்வையும் குப்பையிடுகிறே விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மை உள்ளவன் என்று அழைப்பீ விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மை உள்ளவன் என்று அழைப்பீ ஹல்லேலூயா 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 இயேசு தங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இயேசு தங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா 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 சிலுவை சுமந்தவராய் சீஷராகுவோம் சிந்தை வாழ்வீனும் தாழ்மை கரிப்போம் சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்வீனும் தாழ்மை கரிப்போம் சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் Hallelujah, 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 hallelujah. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அது நாம் செய்கிறவர்களாக இருப்போம். சோத்ரம் மகிமையான வழிக்கு ஆயத்தம். ஹல்லேலூயா. அந்த நாளிலும் கர்த்தர் ஆராதனை நடத்த கிருபைக்காக கர்த்தரை சோத்திரங்களும் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கர்த்தர் ஒரு பகுதியை பொறுப்பெடுத்து நடத்துவதற்காக கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நம்மோட பேசுகிற வார்த்தைகளுக்காக கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம். கேட்ட அவசரம் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்க முடியாது. கேட்ட வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நம்ம கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பிதா குமாரன் பசுத்தாவியாக திரியதவனை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். சீக்கிரம் வரப்போகிறபடியால் தம்முடைய வருகைக்கு நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்தப்படி கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை நாம் நம்மை துதிக்கிறோம். எங்கள் சபையாராக நடத்துவதற்காக சோத்திரம். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் சபையார் ஒன்று கூடி வர முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா.
ஆண்டவர் விடுதலையோடு எல்லாரும் வந்து ஆராதிக்கத்தக்கதாக இதில் ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்போ அந்த கொரோனா வைரஸ் பரவுறது ஆண்டவரை முற்றிலுமா நீங்கி போகட்டும், இல்லாமல் போகட்டும். யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் சுகமாகட்டும். ஆண்டவரே ஊரடங்கு சட்டம் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் வந்து கூடி ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு நாங்கள் குடும்பத்தாரா அவருடைய சமூகத்தில் கூடி ஆராதித்தோம். எங்களோட பேசுகிற வார்த்தைகளுக்காக சோத்திரம். கேட்ட வசனங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நன்மை கிருபை தொடர செய்யுங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், தமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்குள்ள சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.